அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணம் என்பது நிச்சயமாக வந்தே தீரக்கூடிய விருந்தாகும். அதனிடமிருந்து நம்ம யாருமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அது திடீர்னு எவ்வித அனுமதியும் கேட்காம உங்ககிட்ட வந்துடும். மனுஷன் தனது பிஸியான வாழ்க்கையில் மூழ்கி இருக்கும்போது அது திடீர்னு வந்து கதவை தட்டும். கடைசியாக என் தாய் தந்தையின் கைகளை முத்தமிட்டு வந்து விடுகிறேன் என்று கேட்டால் வாய்ப்பு தராது. உறவுகளை முறித்தவர் மீண்டும் உறவுகளை சேர்த்துக் கொள்வதற்கு அவகாசம் தராது. தொழுகையை விட்டவருக்கு ஒழு செய்து தவறிய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பம் தராது. தான் சேர்த்து வைத்த செல்வத்தை மனைவிக்கும் குழந்தைக்கும் பங்கிட்டு செய்துவிட்டு வர ஒரு நொடி கூட இடைவெளி தராது. எனவே பிறர் கைகளில் போய்விடுவதற்கு முன் உங்கள் செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள். நீங்கள் சஜிதா செய்ய அனுமதி மறுக்கப்படுவதற்கு முன் தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மரணம் என்பது நிச்சயமானது, உறுதியானது, சந்தேகமற்றது. எந்தளவெனில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறுக்கும் ஒரு சில பேருக்கு கூட மரணம் ஒன்று இருக்கிறது.